ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஹரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புக் ப்ராஃபிட் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கேஷ் பேக்கெட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, சார் எப்படி சார் வந்து வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி வந்து யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். ஸோ நம்ம கேஷ் பேக்கெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா 3 முக்கியமான விஷயங்கள் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வேலட். சார் டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வேலட்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இது டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னும் போது இதோட வேலட்டோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து யூஎஸ்டிடி எந்த காயின் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும், அதே மாதிரி எந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து பயன்படுத்துறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கிரிப்டோ வேலட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வேலட் யூஸ் பண்ணலாம் நம்ம கேஷ் பேக்கெட்டுக்கு அப்படின்னா, மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணலாம், சேஃப்பால் யூஸ் பண்ணலாம், டோக்கன் பேக்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேலட் உங்ககிட்ட தான் இருக்க போகுது, அது உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. அதை வந்து யாராலையும் உங்களை தவிர ஆக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஆனது தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வேலட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இந்த கிரிப்டோ வேலட்ல நம்ம பிஎன்பின்றது பினான்ஸ், அந்த பினான்ஸ் கேஸ் ஃபீஸ்க்காக நம்மளுக்கு வேணும். கேஸ் ஃபீஸ்னா என்ன? நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஒரு டிரான்சாக்ஷன்னா இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை பேக்கேஜை வந்து நம்ம டாப் அப் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து கிளப் இன்கம்மை கிளைம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ப்ராசஸ், ஒரு டிரான்சாக்ஷன். அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன கேஸ் ஃபீஸ் வேணும். அதுக்காக நம்மளுக்கு பிஎன்பியும் வேணும். அதே மாதிரி யூஎஸ்டிடி அப்படின்றது வந்து யூஎஸ்டி டெதர். இது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 103 ரூபாயிலேருந்து 105 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும் ஒரு யூஎஸ்டிடின்றது. இந்த யூஎஸ்டிடி நம்மளோட என்ன நெட்ஒர்க்கில் இருக்கணும்னா BEP20 அப்படின்ற நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா, நம்மளோட கேஷ் பேக்கெட் யூஸ் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா BEP20 பினான்ஸ் நெட்ஒர்க் தான். ஸோ நம்மளுக்கு அது வேணும். 2வது 3 முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் வந்து பினான்ஸ் அண்ட் யூஎஸ்டிடி. ஸோ லோகோ பார்த்துக்குங்க. 3வது முக்கியமாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கேஷ் பேக்கெட்டோட ரெஃபரல் லிங்க் வேணும். ஒரு ரெஃபரல் லிங்க் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண முடியும். நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராக இருந்தாலும் உள்ளே போய் பண்ணிட முடியாது. ஒரு ரெஃபரல் லிங்க் நம்மளுக்கு கட்டாயமாக வேணும். ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது தானே நம்மளுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் இன்கம் ஒன்று கீழே ஒன்று வந்து உக்காரது, பிளேஸ்மெண்ட் ஆகுறது, அது மூலிமா மேட்ரிக்ஸ் இன்கம் வர்றது, அது மூலிமா நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ரெஃபரல் லிங்க் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்று ரொம்ப முக்கியமாக தேவை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைன்றது டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வேலட். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சேஃப்பால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். சேஃப்பால் நீங்கள் என்ன பண்ணணும்? சேஃப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சேஃப்பால் டைப் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து ஐஃபோனாக இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு சேஃப்பால் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். கெட் ஸ்டார்டட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கெட் ஸ்டார்டட் சொல்லிட்ட பிறகு உங்களை வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். உங்கள் வேலெட்டுக்குள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கு, அப்பர் கேஸு, லோயர் கேஸு, அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிள், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதன் ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகமாக இருக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். சரி சார், பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஐஃபோனில் வந்து ஃபேஸ் ரெக்கக்னேஷன் வச்சுருப்பாங்க, சில பேர் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணிக்கலாம். சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க, அதையும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வேலெட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்து பேக்கப் பண்ண சொல்லும் சாஃப்ட்வேர் வேலெட். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலெட்டு. ஸோ சாஃப்ட்வேர் வேலெட்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வேலெட்டு? புது வேலெட்டு கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற வேலெட்டை வந்து இம்போர்ட் பண்ண போறீங்களா?
ஸோ இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வேலட்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம வந்து கிரியேட் வேலட் பார்ப்போம். கிரியேட் நியூ வேலட். இப்போ நம்ம புதுசாக வேலட் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் நியூ வேலட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். இது நீங்க தானா அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் நீங்க பாஸ்வேர்ட் போட்டிங்களா ஸ்டார்டிங்ல, அந்த பாஸ்வேர்டை இங்க போடுங்க. பாஸ்வேர்ட் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பேக்கப் மேனுவலி இல்லைன்னா ஜென்ரேட் இந்த மாதிரி சொல்லும். இது வந்து என்னன்னா 12 வார்த்தை. உங்க மொபைலுக்கு, உங்க சேஃப் பேலுக்கு, இந்த வேலட் அட்ரஸுக்கு இதுதான் வந்து என்னதுங்க 12 ஃப்ரேஸ் சீக்ரெட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட் ஃபேஸ் 12 ஃப்ரேஸ் அப்படின்வாங்க. அதை நீங்க ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. அப்புறமா பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க. ஜென்ரேட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 12 வார்த்தைகள் வரும். ஸோ 12 வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லாமே லோயர் கிளாஸ்ல தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. பத்திரமா ஒரு டைரி வச்சிருப்பீங்கல்ல, அதுல வந்து எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி இதே ஆர்டர்ல அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாம அதை எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா சப்போஸ் நம்ம ஃபோன் மாத்துறோம், இல்ல ஃபோன் ஏதோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த வேலட்டை திரும்ப புது போனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 12 வார்த்தை உங்களுக்கு தேவை. அதனால இது ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க் லாக்கருக்கு எப்படி அந்த பேங்க் கீ அந்த ஆத்தென்டிகேஷன்லாம் முக்கியமோ அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். இது இல்ல அப்படின்னா உங்களால உள்ளுக்குள்ள இருக்கிற காசு எவ்வளவு இருந்தாலும் அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வேலெட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அது அவங்க வேலெட்டா மாறிடும். அவங்க அதுல என்ன வேணாலும் பண்ணலாம். எடுக்கலாம், போட மாட்டாங்க யாரும். எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால இதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே சார், நான் எழுதி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போது இது என்ன பண்ணணும்? அதே ஆர்டர்ல என்ன எழுதி வச்சிங்களோ அதே ஆர்டர்ல கீழே இருக்க அந்த வார்த்தைகளை ஒன்னொன்னா டச் பண்ணணும். டச் பண்ணி எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிடும். உங்களுக்கு வேலட்டும் கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம வேலட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. சில பேர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் பல ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் கேஷ் பேக்கெட்லேயே 4-5 ஐடி போடுவாங்க. அப்போ அது டாப் ஐடி எது, ரெண்டாவது ஐடி எதுன்னு தெரியாது. ஸோ அப்போ வேலட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நேம் கொடுத்துட்டீங்க, கன்ஃபார்மும் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவை அப்படின்றது 2 காயின். ஒன்று வந்து பிஎன்பி, இன்னொன்று வந்து யூஎஸ்டிடி. இப்போ செட்டப் பண்ண உடனே இப்படி தான் வந்து நிற்கும். உங்கள் வேலட்டில் இப்படி தான் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் மேனேஜ் காயின்ஸ் கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு 2 காயின் வேணும். ஒன்று வந்து பிஎன்பி வேணும், இன்னொன்று யூஎஸ்டிடி வெப்20 வேணும். மேனேஜ் காயின்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? பிஎன்பி செயினை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணும்? பிஎன்பியில் இருக்கிறத மட்டும்தான் இங்கே காட்டும். ஸோ பிஎன்பி செயினை கிளிக் பண்ணிட்டீங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க வெப்20, அது நம்மளுக்கு வேணும். அதுதான் வந்து நம்மளுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு வேணும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே வந்து யூஎஸ்டிடின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு யூஎஸ்டிடியில் தான் நம்ம பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். யூஎஸ்டிடியில் தான் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வரப்போகுது. அப்போ இந்த யூஎஸ்டிடி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காட்டும். நல்லா செக் பண்ணிங்க. யூஎஸ்டிடி வெப்20 தான் அப்படின்ட்டு பிறகு அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 விஷயமும் ஆட் ஆகிடும். உங்கள் வேலட் இப்படி தான் இருக்கும். பிஎன்பி இருக்கும், யூஎஸ்டிடி இருக்கும். சரி சார், இப்போ நான் 2த்தையும் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபண்டு லோட் பண்ணணும். ஏன்னா பேக்கேஜ் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஃபண்டு வேணும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்ல. ஸோ ஃபண்டு நம்ம லோட் பண்ண போகிறோம். ஃபண்டு லோட் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணுங்க. யூஎஸ்டிடி கிளிக் பண்ண உடனே என்ன சொல்லும்? ஃபண்டு அனுப்ப போறீங்களா, ரிசீவ் பண்ண போறீங்களான்னு கேட்கும். இப்போ நம்ம ரிசீவ் தான் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவ் கிளிக் பண்ணுங்க. நீங்க ரிசீவ் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஒரு வேலட்டுக்கும் யூனிக்கா ஒரு வேலட் அட்ரஸ் இருக்கும். உங்க வேலட் அட்ரஸ் எனக்கு வராது. உங்க வேலட் அட்ரஸ் இந்த உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் யாருக்குமே அந்த வேலட் அட்ரஸ் வராது. இப்ப இந்த பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு இப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட ஒரு அக்கௌண்ட் நம்பரு இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி சேமா இருக்காது. அதே மாதிரி தான் வேலட்டும். ஸோ இங்கே யூனிக்காக இருக்கும். ரிசீவ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா உங்களோட கியூஆர் ஸ்கேன், உங்களோட யூஎஸ்டிடியோட வெப்20யோட கியூஆர் ஸ்கேன் கோடு காட்டும். ப்ளஸ் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து வேலட் அட்ரஸும் காட்டும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு நீங்க யாருக்கிட்ட இருந்து யூஎஸ்டிடி வாங்க போறீங்களோ அவங்களுக்கு இந்த அட்ரஸை அனுப்பிச்சு வைக்கணும். சார் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சா போதுமா? அதுக்குண்டான காசை அனுப்பணும். காசு அனுப்பிச்சிட்டு அப்புறம் இந்த அட்ரஸை அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அட்ரஸ்க்கு நீங்க எவ்வளவு அனுப்பிச்சிங்களோ அதுக்குண்டான யூஎஸ்டிடியும் வெப்20 நம்மளுக்கு வேணும்ல. ஒரு $1 மதிப்புள்ள வெப்20 நம்மளுக்கு வேணும்.
அப்போ அந்த BEP20 அண்ட் USDT இது ரெண்டுமே நம்ம இந்த ஒரு அட்ரஸ்ல இருந்தே ரிசீவ் பண்ணிக்கணும். சரி சார், நான் இப்போ ரிசீவ் பண்ணிட்டேன், எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெஃபரல் லிங்க் வேணும். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தவர் உங்களுக்கு கேஷ் பேக்கெட்லேருந்து அவரோட ரெஃபரல் லிங்க் எடுத்து கொடுத்துருப்பார். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க்கை நல்லா கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எது ஓப்பன் ஆகிடும், குரோமில் ஓப்பன் ஆகி போயிடும். அங்கே போய் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் இல்லை, இது வந்து Web3 டெக்னாலஜி, நம்ம வேலெட்டுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கிங்க. லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட SafePal வேலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூணாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோர் அந்த வேலெட்டுக்குள்ளே போகணும், கரெக்டான வேலெட்டு. எந்த வேலெட்டை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த வேலெட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு SafePalல நீங்கள் எத்தனை வேலெட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை நெட்வொர்க் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், எத்தனை வேலெட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வேலெட்டுக்குள்ளே கரெக்டாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணுறதுக்கு உண்டான இடம் வந்துடும். இப்போ மேலே உங்களுக்கு அந்த ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணுறதுக்கு உண்டான இடம் வந்துடும். அந்த இடத்துல உங்களோட ரெஃபரல் லிங்கை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளோட கேஷ் பேக்கெட் ப்ராஜெக்ட் வந்து BNB செயின். ஸோ அதனால் கீழே வந்து BNB செயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான சைட்டுக்குள்ளே போகும். இல்லைனா வந்து சைட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் கரெக்டாக வேலை செய்யாது, ஏன்னா நெட்வொர்க்கு வேறு நெட்வொர்க். அதனால் மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ரெஃபரல் லிங்க். ரெஃபரல் லிங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, cashpacket.live அந்த ரெஃபரல் அப்புறம் அந்த கோடு இருக்கும். இப்போ BNB செயினை கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு நம்மளோட கேஷ் பேக்கெட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடும். சரி சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை நான் உங்களுக்கு ரெண்டாக பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலெட்டு கனெக்ட் ஆகும். நீங்கள் எந்த வேலெட்டு பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களோ அந்த வேலெட்டு கனெக்ட் ஆகிடும். அதை நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு 4 டிஜிட்டை பார்த்துக்குங்க, ஓகே இதுதான் கரெக்டுன்ட்டு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அடுத்தது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே என்ன செக் பண்ணணும், உங்களோட வேலெட்டு கனெக்ட் ஆன வேலெட்டு இதுதான், ஓகே. உங்களோட USDT பேலன்ஸ் வேலெட்டு கனெக்ட் ஆன உடனே உங்கள் வேலெட்டில் எவ்வளோ USDT இருக்குது, எவ்வளோ BNB இருக்குன்றது இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை இங்கே பார்த்துக்குங்க. இங்கே என்ன சொல்கிறது, மினிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு $10 தேவைப்படும், கேஸ் ஃபீஸு 0.000 அவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை நம்ம இங்கே வச்சுக்கணும். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல். உங்கள் ஸ்பான்சர் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கொடுத்துருப்பார்ல, அந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு ரெஃபரலே இல்லைன்னா இங்கே சொல்லிடும், அப்படி ரெஃபரலே இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஏதாவது மாற்றி கீத்தி கொடுத்துட்டாங்கன்னா அது இதுவாகிடும். ஸோ ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ 2271 தானே உங்களுது, நான் ஆமாங்க அதுதான். இது ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்களா. அடுத்தது இது கீழே பேஜில் என்ன காட்டும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மரி காட்டும். என்ன காட்டும், இதான் உங்கள் வேலட் அட்ரஸ்ஸு, உங்கள் ஸ்பான்சர் இவர் தான், பேக்கேஜ் 1 வாங்குறதுக்கு $10 தேவைப்படும். நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்கு, BNB ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கு. சரி, நீங்கள் இந்த $10 போட்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு பேக்கேஜ் பர்ச்சேஸும் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் P1 மட்டும் தான் ஆகும். ஆக்டிவேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஒரே ப்ராசஸில் நடக்கும். அப்போ உங்களுக்கு மினிமம் $10 இருக்கணும், கேஸ் ஃபீஸ் இருக்கணும். அப்போ பேக்கேஜ் 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது மூலிமா நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம். அதனால் ஏர்னிங் கேப்பிங் எவ்வளோ, $30. இப்போ இந்த இடத்துல அதில் அமௌண்ட் இல்லாததுனால இப்படி காட்டுது. ஏன்னா இது காட்டணுன்றதுக்காக தான் நான் அதை வச்சிருக்கிறேன். இங்கே அமௌண்ட் போட்டிங்கன்னா என்ன காட்டும், இங்கே வந்து ரெஜிஸ்டர் அண்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ், ரெஜிஸ்டர் அண்ட் ஆக்டிவேட் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஒரு கன்ஃபர்மேஷன் $10 உங்களோட வேலெட்லேருந்து எடுக்க போகுது, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது கேஸ் ஃபீஸ்க்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுவும் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம ஆக்டிவேட் ஆகிடுவோம். இங்கே இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ பை ரெஜிஸ்டரிங் யூ ஆக்டிவேட் ஒன்லி P1. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நீங்கள் பேக்கேஜ் 1 மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேக்கேஜஸ், அதுக்கு மேலே P2லேருந்து P6 வரைக்கும் இருக்குல்ல, அந்த பேக்கேஜஸை நீங்கள் இந்த பேக்கேஜ் அப்படின்ற மெனு ஆப்ஷனில் போயிட்டு 1 by 1 சீக்வென்ஷியல் ஆர்டரில் P1 வாங்கிட்டீங்களா, இப்போ P2, அப்புறமா P3, அப்புறம் P4 அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கேஷ் பேக்கெட்டில் ஜாயின் பண்ணுங்க. எல்லோரும் பெரிய அளவுக்கு
வருமானம் இதுல ஈட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி பிஸ்னஸை வந்து கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.